இப்போது ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணியிருக்கோம், அதோட ரிசல்ட் எப்படி போகுது, அது அந்த அந்த படத்தை ரொம்ப நம்பி ஒரு கேப் எடுப்பாங்க. அந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும். கைதி ரிலீஸ் ஆச்சுல, ஓகே, தானா கோவிட் வந்துருச்சு. ஒரு 2 வருஷம் ஆமா 2 வருஷம் கேப் வந்துருச்சு. ஸோ என் அக்கா எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போதான் அவன் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சான், அதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லி. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நோ சொன்ன மூமெண்ட் அது தப்பான டெசிஷனோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்ரெட் பண்ணி ஏதாச்சும் மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிருக்கா? ஆஃப் கோர்ஸ் எஸ் ப்ளீஸ். நோ சொல்லும்போது நிறைய வாட்டி யோசிச்சுட்டு தான் நோ சொல்லும். ஆனால் அதுக்கப்புறம் டென்ஷன் இருக்கும், ஐயோ அது கரெக்டாக இருக்கான்னு. ஆமாம்மா, நான் நோ சொல்லியிருக்கேன், நான் நோ சொல்லியிருக்கேன். பட் இல்லை, நான் எதுவுமே ரெக்ரெட் பண்ணது இல்லை. சில படங்கள் நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இப்போது இதுதான் உங்களோட இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராமிசஸை வந்து சில நேரத்தில் நம்ம அவுட் பார்க்கும்போது நமக்கே வந்து என்ன நம்ம சில நேரத்தில் போர்ஷன்ஸ் வந்து ட்ரிம் ஆயிருக்கும், சொன்னபடி எடுக்கலையே. ஆஃப்டர் நரேஷன் ஐ சிட் வித் ஹிம் டு see what his vision is for the film. ஓகே, So இப்போ இந்த கொட்டுக்காலிலாம் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலாக ஏதோ ஒரு ஹிடன் கேமில் எடுத்த மாதிரி அந்த ஸ்பேஸும் இட்ஸ் a different experience altogether and I really enjoy it. எனக்கு அந்த மாதிரி இன்ன டைப் சினிமாவில் இந்த ஏஐலாம் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் ஹவு எவால்வ். நரேட் பண்ணும்போது மியூசிக்கோட தான் எல்லாம் நரேட் பண்ணாரு. ஸோ இங்கே எந்த மூட் இருக்கும், இதுதான் இந்த சீன் நடக்கிற விதம், ஏட் ஸ்கெட்சஸ் ரெஃபரன்ஸில் இருந்து. பட் டுடேஸ் டிரெக்டர்ஸ் எல்லாருமே ஐ திங்க் இப்போது நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்டுட்டோம் அப்படின்னாலுமே அதை வந்து ஓகே, அது வந்து இப்போ ரீசெண்டாக மகேந்திரன் கூட வந்து அந்த சோலார் சிஸ்டம்னு ஏதோ சொல்லிட்டான்றக்க ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் அவரை பற்றின ஸ்பெகுலேஷன்ஸ். பிகாஸ் ஈதர் வேஸ் அடிப்பாங்க. நீங்கள் இது சொன்னாலும் இட் இஸ் ஆமாம். பட் பர்சனலி நான் என்ன பண்ணேன், ஐ எம் அவே ஃப்ரம் சோஷியல் மீடியா. நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. ஐ டோன்ட். பேசுகிற விஷயம் தான் அவங்க இங்கே கட் பண்ணி தான் சோஷியல் மீடியாவில் வரும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆன் how people place what we say. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். எஸ், இன் திஸ் கான்வர்சேஷன் வி ஹேவ் அர்ஜுன் தாஸ் அண்ட் அனபன். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பர், நல்லா இருக்கு. அதாவது இந்த ஆல்பபெட் பார்த்தே இந்த படத்துல வந்து கேஸ்டிங் பண்ணான்னு நினைக்கிறேன். ஏ ஃபார் அர்ஜுன் தாஸ், ஏ ஃபார் அனபன். ஓகே, அவங்க தான் வந்து சீல இருக்கக்கூடிய கான்செப்டில் வந்து ஆட் பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த ட்ரெய்லர் அது பார்க்கும் போதே உள்ளூர் ஓஷன் 11 மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த மணி ஹேஸ்ட் ஒரு ஃபேமிலியாக போய் இது பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஐடியா இந்த பிளாட்லேருந்தே போகலாம். எப்போவே சொல்லுவாங்க சில படங்கள் பார்க்கும்போது இவங்க தான் மெயின் பிளாட்டாகவே இருப்பாங்க. இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் கான்செப்டி சைனிங். ஸோ ஹரிஷ் வந்து ஒன்ஸ் மோரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் ஈபியாக தான் இருந்தார். எனக்கு டைரக்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ ஒரு நாள் ஒன்ஸ் மோர் ஷூட்லாம் முடிச்சுட்டு வேற ஒரு படம் ஷூட் இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லணும். ஸோ ஐ சார் ஓகே, மேபி இன்னொரு டைரக்டரை கூட்டிட்டு வராரு, அதுதான் நினச்சேன். அதான் உங்கள்ட்ட சொன்னேன்ல அந்த மாதிரி. ஃபைனலி கேம் வந்து நீங்கள் சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அண்ட் நரேட் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்தது கதை. ஸோ யாரோடதுன்னு கேட்டிங்களா? யாரோடது இந்த கதை? இல்லை நரேட் பண்ணோன்னே சார் இவங்க தான் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே, வடுவேக்கர் சினிமா, யோகி பாபு சார், விடிவி கணேஷ் சார், தம்பி ராமையா சார், அருள்தாஸ் அண்ணன். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் வந்துட்டே இருக்கும்போது நானும் நினச்சேன் சரி ஓகே சார், நார்மலி ஒரு விஷ் லிஸ்ட் ஒன்று இருக்கும்ல. பட் ஃபைனலி எல்லாருமே இருந்தாங்க படத்தில். அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாருமே இருக்காங்க படத்தில். ஸோ கதையாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஹியூமர், எமோஷன் கலந்து ஒரு கதை. ஒரு அழகான ஒரு கதை இருக்குது படத்துக்குள்ளே. ஹியூமர் மட்டும் இல்லை, பட் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுற அந்த சான்ஸில் யாருங்க என்ன சொல்லுவாங்க. அண்ட் இவங்க தான் பார்க்கும்போது ஒரு பக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, டக்குன்னு பார்த்தா கல்கியிலலாம் வந்து பல்ட்டி அடிச்சுலாம் சூப்பராக ரோல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஹெலன்லேயே நம்ம பார்த்து வியந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இந்த 2025-26 இந்த இயரில் வந்து கோலிவுட்டில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இங்கே வந்து கான்செப்டி. அது எப்படி ஒரு பிளானிங்காக அமைதா, இல்லை இந்த எனக்கு கோலிவுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுப்பா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து வந்துட்டீங்களா? அப்படியே இல்லை, என்ன வரும் அது பண்ணோம், அது மட்டும்தான். எனக்கு மலையாளம் பேரலி போயிட்டு இருக்கு, ஆனால் தமிழ் தான் இப்போ ரிலீஸ் வந்திருக்கேன். ஒரு சின்ன கேப் இருந்தேன் 24-25. I was waiting for like a project a little different அந்த மாதிரி. So Con City was one such project. Like ஒரு டிப்பிக்கலான நான் பண்ண ரோல்ஸ் இருந்து
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சி இந்த மூவி தான் வந்திருக்கேன். ஸோ வென் ஹரிஷ் கேம் டு மீ ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் லிட்டில் ஹெசிடென்ட். என்னன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் நம்ம பண்ணல. ஸோ ஐ வாஸ் a little nervous how to do humor and all of that. But since that is also what I was going for. கேட்டிங்களா ஒய் மீ அப்படின்னு சொல்லி? கேட்டேன் நான் எப்படி இந்த டிசிஷன் வந்திருக்கேன், பிகாஸ் த ஒன்ஸ் ஐ ஹவ் டன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி த ரீசன் வை ஹி வாண்டட் மீ டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஹீஸ் லைக் அது வெரைட்டியா இருக்கும். ஸ்டீரியோடைப்ஸ். யா ஹீஸ் லைக் நோபடி வில் எக்ஸ்பெக்ட் மீ டு டூ திஸ் கேரக்டர். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே லெட்ஸ் டூ இட். Super. யா தட்ஸ் ஹவ் ஐ கேம் டு தி அண்ட் இப்போ இவங்க பேசும்போதே சொன்னாங்கல்ல ஒரு வருஷம் ஒரு 2024 ஒரு கேப் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அது சில ஆர்டிஸ்ட் வந்து பர்டிகுலராகவே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணியிருக்கோம், அதோட ரிசல்ட் எப்படி போகுது, அது அந்த படத்தை ரொம்ப நம்பி ஒரு கேப் எடுப்பாங்க. அது 2 விஷயமாவும் எடுத்துக்கலாம். ஒன்று அதுக்கப்புறம் அதே மாதிரி இது பண்ண போகிறோமா, அந்த லீக்ல பண்ண போகிறோமான்ற ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா அந்த படம் வந்ததுக்கப்புறம் ரெனிமுரேஷன்ஸ் ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேப் எடுத்தது, அந்த மாதிரி பிளான் பண்ணது, அந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்குமே? இல்ல ஆஷிக், எனக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னா கைதி ரிலீஸ் ஆச்சுல, ஓகே தானா கோவிட் வந்துருச்சு. ஒரு 2 வருஷம் ஆமா 2 வருஷம் கேப் வந்துருச்சு. ஸோ என் அக்கா எப்பவுமே சொல்லுவாங்க இப்பதான் அவன் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சான், அதுக்கப்புறம் வீட்டுல தான் இருக்கான்னு சொல்லி. ஸோ அந்த கேப்போட இனிமேல் கேப்பே வேண்டாம்னு சொல்லி அப்படிதான் ஓடிட்டு இருக்கு தவிர்த்து வேற இல்ல. இப்போ கேப் எல்லாம் எதுவும் இல்ல. I think we take gap like deliberately gap அந்த மாதிரி இல்ல. You wait for something that you want to do. அதுக்காக சின்ன கேப் வரும், அது மட்டும் ஒரு தான். பிட் ஸ்டாப். Yeah, that's it. It's not that we want to take a gap and like wait and see what comes best. அந்த மாதிரி இல்ல. முடிக்கின ஒரு ப்ராஜெக்ட் வரணும், அதுக்காக தான் ஒரு கேப் வந்திருக்கு. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க நோ சொன்ன மூமெண்ட், அது மட்டும் இல்லாம அந்த நோ சொல்லி அது தப்பான டெசிஷனோ அப்படின்னு சொல்லி நீங்க ரெக்ரெட் பண்ணி ஏதாச்சும் மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிருக்கா? Of course. Yes, please. I want the exclusive story from actor's mind. I want to. ஜெனரலி எனக்கு கொஞ்சம் நோ சொல்லும்போது நிறைய வாட்டி யோசிச்சுட்டு தான் நோ சொல்லும். ஆனால் அதுக்கப்புறம் டென்ஷன் இருக்கும், ஐயோ அது கரெக்டாக இருக்கான்னு. பட் in the long run when I look back, it was all the right decisions. If I've said no to something, that was the right choice for me. Okay. அந்த மாதிரி தான். But yeah, it is quite nerve-wracking to say no. And also like to think like if I made the right choice and all of that. Okay. I think you also feel the same. ஆமாம்மா, நான் நோ சொல்லியிருக்கேன். நான் நோ சொல்லியிருக்கேன். பட் இல்லை, நான் எதுவுமே ரிக்ரெட் பண்ணது இல்லை. அந்த படங்கள் ரிலீஸும் ஆயிருக்கு, ஓடி இருக்கு. ஆமாம்மா, பட் அது நான் டெஃபினட்டாக ரிக்ரெட் பண்ணது இல்லை. பட் இப்போ இருக்கிற லைனப்பில் இல்லை வெரி ஹாப்பி வித் எல்லாம் தெரிஞ்சுதான் எஸ் சொல்லியிருக்கேன். அண்ட் ஹாப்பியான லைனப். ஆமாம் ஆமாம் சூப்பர். இப்போ நான் ஒரு டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், அதில் வந்து நான் எடுத்தது ரைட்டு தான். அது என்னோட ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்கு அப்படின்ற தாண்டி எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அது தட்ஸ் ஒன் திங். கதை மட்டும் இருக்காது, இட் கேன் நம்பர்ஸ்னு எல்லாமே இருக்கலாம். பட் இட் கேன் ஆல்சோ பி அ டீமாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஒரு வைப் ஒன்று சொல்லுவோம்ல, அது ஒன்று இல்லாமல் இருக்கலாம். மேபி எனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த டிரெக்டருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டருக்கு இருக்கலாம், இல்லைன்னா டிரெக்டர் அண்ட் ஆக்டருக்கு இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் நாட் நெசசரி ரென்யூமரேஷன், இல்லைன்னா யூனோ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாஸ் வேணும், அதெல்லாம் கிடையாது. பட் ஐ திங்க் ஜஸ்ட் தி அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வைப் தான். ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அந்த வைப் இருக்கும்போது பல கோடி கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேணான்னு சொன்ன மொமெண்ட்டும் நடந்திருக்கு. அதே வைப் இருக்குன்னா அந்த பேமெண்ட் கம்மி அப்படின்னாலுமே அந்த ப்ராஜெக்ட் பண்ணதும் இருந்திருக்கா? அப்படி ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இருக்கு கான்செப்ட். ஓகே. ஆமா ஆமா சூப்பர் நைஸ். இல்ல பிகாஸ் டே 1 ஹரிஷ்ல இருந்து அதுக்காக இல்ல ஹரிஷ் ஓகே நம்பர்ஸ் எல்லாம் ஓகே தான். ஐ அம் ஜஸ்ட் சேயிங் கதை கேட்டுட்டேன். we said okay the team is so much fun and ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட் and ரொம்ப கிளியர் கிறிஸ்டல் கிளியரா இருந்தாரு. யூனோ மீன்ஸ் நீங்க எல்லா ஆர்டிஸ்ட் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஹரிஷ் இதை புல் ஆஃப் பண்ணுவானான்னு டவுட் இருந்தது. பட் ஃப்ரம் டே 1 எது சொன்னாரோ அது மட்டும்தான் அவர் யூனோ ஷூட் பண்ணாரு டில் த வெரி எண்ட். இன்னைக்கு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹரிஷ். ஓகே சூப்பர். அஸ் அ லீட் ஆக்டர்ஸ் ஒரு படம் வந்து ஷூட்டிங் போய் அது ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு ஓடிடி பிஸ்னஸ் முடிஞ்சு த டேபிள் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் வருது, எவ்வளோ ரிலீஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. Huge relief and satisfaction. ஆமாம் ஒரு ஹியூஜ். இட்ஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் அக்செப்டன்ஸில் ஆஷிக். ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அதை பார்த்து அவங்க அது
வாங்கியிருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ். அது தாண்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படம் பார்த்து, அஹிம்சா இருக்கட்டும், டெல்டாவாக இருக்கட்டும், அவங்க அந்த படம் பார்த்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ்ல அந்த படம் வாங்குறாங்க. ஸோ தட் ஆல்சோ இஸ் டேபிள் ப்ராஃபிட்ல படம் ரிலீஸ் ஆகுது இஸ் ஹியூஜ் ஹியூஜ் ரிலீஃப். எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இட்ஸ் ஹியூஜ் பிளஸிங். ஓகே. அண்ட் இப்போ நிறைய விஷயங்கள், இப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துக்கு அது நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு வந்து இருக்கும். ஒன்று கதை ரொம்ப நல்ல கதையாக இருக்கும். அண்டு அது வந்து பார்க்கும்போது இந்த ரிலீஸ் டைம் அந்த நேரத்தில் ஒரு 7-8 படங்கள் வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு மந்த் எண்டாக இருக்கட்டும், இல்லை மந்த் ஏதாவது வாட் எவர் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குன்னு வைங்களேன் அந்த படம் போகாததுக்கு. இப்போ எனக்கு அது நான் ஏன்னா இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, பாம் நான் வந்து ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு விஷால் வெங்கட்டோட எனக்கு சில நேரங்களில் சில மனிதர்களும் அவ்வளோ பிடிக்கும். அந்த டைம் வந்து பார்க்கும்போது ஒரு 7 படம் ரிலீஸ் ஆகுது. 7 படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு நான் அந்த படம் பாம் போய் நான் தியேட்டரில் பார்க்குறேன். இந்த படம் அவ்வளோ நல்ல, உங்களுக்கும் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணுறீங்க. காளி வெங்கட் வந்து அவ்வளோ செமையாக பண்ணியிருக்காரு. அந்த ஒரு அட்மாஸ்பியராகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் படம் வந்து சரியா போலன்னு அது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அந்த மாதிரி பாயிண்ட்லாம் வரும்போது அஸ் ஆக்டராக உங்களுக்கு நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுவீங்க? அது ஏன்றதை டீகோட் பண்ணுவீங்களா? ஓகே இதுக்கு நம்ம வாட் நெக்ஸ்ட்னு போயிடலான்ற மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? இல்லை டெஃபினெட்லி இட்ஸ் அப்செட்டிங். இல்லை எனக்கு எதுவுமே அஃபெக்டே ஆகல சொல்கிறது அது போய் தான். பட் இல்லை டெஃபினெட்லி எல்லா படம் நம்ம ஹார்ட் ஒர்க் அந்த டெஃபினட்டாக ஜெயிக்கணும்னு சொல்லி தான் அந்த படம் பண்ணுறோம். பட் அது எந்த படமாக இருந்தாலும், பாம்பாக இருக்கட்டும், ரசவாதியாக இருக்கட்டும், அநீதியாக இருக்கட்டும், ஆல் ஆஃப் தீஸ் மூவிஸ் நம்ம எனக்கு என்னென்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆக்செப்டன்ஸ் அண்ட் ரிசெப்ஷன் ஆடியன்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. பட் மேபி எங்கள் சைட்லேருந்து தப்பாக இருந்திருக்கலாம். அது ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லைனா கரெக்டாக ஷோ டைம்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கரெக்டாக பொசிஷன் பண்ணலன்னா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நிறைய இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று படத்தை அக்வயர் பண்ணணும், கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை ரிலீஸ் பண்ணணும், நிறைய பப்ளிசிட்டி இருக்கணும், ப்ரமோஷன்ஸ் இருக்கணும், ரிலீஸ் டேட் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை சுற்றி இருக்குது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சாதான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரும்னு நான் நம்புகிறேன். பட் எஸ் டெஃபினெட்லி பாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏன்னா சில ஷோஸ் நம்ம தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் மேபி நிறைய படங்கள் அன்றைக்கி ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல, ஒரு ஆடியன்ஸ்லேருந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெய்லர் அந்த படம் தான் போய் பார்ப்பாங்க. ஸோ அதை ஃபோர்ஸ் பண்ண முடியல, இல்லை இந்த படம் வந்து பாருங்க. ஸோ ட்ரை பண்ணும், நம்ம கெப்பாசிட்டி என்ன முடிஞ்சதோ ட்ரை பண்ணும். ஐம் ஷூர் ப்ரொடியூசரும் அவங்க கெப்பாசிட்டி என்ன பண்ண முடிஞ்சோ அவங்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் இப்போ உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்த கருப்பு படத்தில் கூட சொல்லியிருப்பாங்கல்ல, அப்பா உங்களோட கேஸ் தான் எங்களுக்கு பாலா படம் அப்படின்னு சொல்லிடுற மாதிரி உங்களுடைய படங்கள் இப்போ கும்பலங்கி நைட்ஸாக இருக்கட்டும், இப்போ கல்கியிலே வந்து உங்களை இது வரைக்கும் இந்த படத்தில் நீங்கள் சொன்னீங்களே ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணதில்லை. கல்கியில் உங்களை ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக காமிச்சிருப்பாங்க. ஹெலனில் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அட்வென்ச்சர்லேருந்து இப்படி மீண்டு வரீங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில படங்கள் நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே இப்போ இதுதான் உங்களோட இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராமிசஸை வந்து சில நேரத்தில் நம்ம அவுட் பார்க்கும்போது நமக்கே வந்து என்ன நம்ம சில நேரத்தில் போர்ஷன்ஸ் வந்து ட்ரிம் ஆயிருக்கும், சொன்னபடி எடுக்கலையே அப்படின்ற மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் இருந்திருக்கா ஆக்டர்ஸ் லைஃப்பில் பொதுவாக 2 பேருக்குமே? எனக்கு என்னன்னா இப்போ ஒரு டைரக்டர் வரும்போது ஆஃப்டர் நரேஷன் ஐ சிட் வித் ஹிம் டு see what his vision is for the film. So I work towards that. எனக்கு செப்பரேட்டாகவே ஒரு விஷன் இல்லை. டைரக்டருக்கு என்ன வேணும் அதில் ஒர்க் பண்ணணும், அதுதான் எனக்கு இருக்குது. ஸோ மை ஜாப் இஸ் டு மேக் ஷுர் தேட் ஐ டூ இட் அட் மை பெஸ்ட் லெவல். ஸோ ஐ திங்க் ஆன் தேட் டேர்ம்ஸ் ஐ திங்க் ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் பின் ஓகே வித் அ லாட் ஆஃப் டிசிஷன்ஸ் தட் over the course of shooting that we come up with new changes and stuff, no? So I think I've been okay with all of that. அந்த கிரியேட்டிவ் சாய்ஸ் டைரக்டரோடது. ஸோ ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் த டைரக்டர். ஓகே. ஸோ இப்போ இந்த கொட்டுக்காலிலாம் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலாக ஏதோ ஒரு ஹிடன் கேம்ல எடுத்த மாதிரி அவங்க ஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் கேட்குறேன் அதோட ஷூட்டிங் ப்ராசஸ். ஏன்னா அங்கெல்லாம் நீங்கள் வந்து கேர்வேன் இருக்குமான்னு தெரியாது, அந்த நேரத்தில் உங்களோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் பேஷன் ஆஃப் சினிமா தான் உங்களை அந்த மாதிரி படங்கள் பண்ண வைக்குது. that cinema is it's just that space itself is very different. It's a very meditative space for me, and the type or cinema. So my thing was to surrender to the team and the director. So enna adu and the space ku thevaiya irukko adu submit pannom, adu and madri tha. So that also was a very intimate setup. We were like ஒரு 40 crew and cast and madri tha irundha. So
அந்த ஸ்பேஸும் இட்ஸ் a different எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர் அண்ட் ஐ ரியலி என்ஜாய் இட். எனக்கு அந்த மாதிரி இன்ன டைப் சினிமாவில் இன்ன டைப் ஃபெசிலிட்டியில் அந்த ஸ்கேலில் ஒர்க் பண்ணும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தட் ப்ராஜெக்ட் ஐ கம் வித் தட் மைண்ட் செட் அண்ட் ஐ டூ இட். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் சினிமா பார்த்தோ இல்லை இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஸோ அண்ட் ஆல்சோ இட்ஸ் லைக் ஃபார் மீ இட்ஸ் லைக் அ டிட்டாச்மெண்ட் ஆஃப்டர் ஷூட். அது எப்படின்னு எனக்கு தெரியல. லைக் ஒரு ஷூட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த க்ரூவோட ஒரு டிட்டாச்மெண்ட் க்ரூவோட இல்லை இல்ல அந்த கேரக்டர் அந்த ஒரு ப்ராசஸோட ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ எனக்கு ரிசல்ட் என்ன வந்தாலும் ஐ கைண்ட் ஆஃப் அக்செப்ட் இட். ஆப்வியஸ்லி ஐல் பி சேட் இஃப் இட் டசன்ட் டர்ன் அவுட் ஆர் இட் டசன்ட் கெட் செலிப்ரேட்டட் ஆர் இட் டசன்ட் கோ டு த ரைட் பிளேசஸ். இட் இஸ் a little sad as a human being you will feel it, but I think after a day or two I think that is what you accept. So அது நம்ம கையில இல்லைல்ல. you finish your shoot and then it's out of your hands. So அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு அந்த லெவலுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா சில பேர் வந்து சொல்றாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணும் போதே நான் ஒரு 100-200 தான் ஃபாலோயிங் ரேட் வச்சிருப்பேன். எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க அந்த பண்ணும்போது நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். இல்லை நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவங்களோட ஒரு கனெக்ஷன் இல்லைன்னா நான் அன்ஃபாலோ பண்ணிடுவேன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. இல்லை என்னோட இது சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி கிடையாது. நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையோ எனக்கு தெரியாது. என் நம்பரில் நான் டச்சில் இருக்கேன், மீட் பண்ணும்போது நான் டச்சில் இருக்கேன். சோஷியல் மீடியா ஐ ஹேவ் நோ ஐடியா. Whoever we worked with, obviously we have a good rapport. அதுக்கப்புறம் தான் you will come to the project itself. Like he said, it's not just about the story, it's about the team, it's about the vision of the director, how you can collaborate. So அந்த லெவலுக்கு வரணும்னா you need that rapport. So obviously it's like you meet a person and you are like okay I'll gel with this person. அந்த மாதிரி வரும்போது ஒர்க் பண்ணதுக்கும் கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். So you will keep in touch. Detachmentனா அது இல்ல. அதெல்லாம் நான் சொல்றேன். டிட்டாச்மெண்ட். Nice working with you, Anna. See, you and I was in touch for like how many years? Correct. So it's not about that. அது தமிழ் படம் பண்றதுக்கு முன்னாடி. Yes. ஆமா, இப்ப சொல்ல முடியாது கான்செப்ட் ரிலீஸ்க்கு அப்புறம். No, when I say it's to the project itself, like the character or what I have delivered, அதுக்கு ஒரு கொஞ்சம் step back பண்ணி I'll give it to the audience மாதிரி. அந்த மாதிரி detachment தான். இது ஃபுல்லாவே இந்த டிட்டாச்மெண்டாவே தான் டேக்லைனா இருக்கும்னு நினைக்கிறேன். Word of the day is detachment. சூப்பர். இந்த டைட்டில் கான் சிட்டி, ஓகே, ஏதோ நீங்க ஃபர்ஸ்ட் இதான் ஒர்க்கிங் டைட்டிலாவே இருந்ததா இல்ல அன்டைட்டில்டா போய் அதுக்கப்புறம் டைட்டில் ஃபிக்ஸ்? இல்ல கதை நரேட் பண்ணும்போது ஹரிஷ் பக்கத்துல இருந்தாரு. இதுதான் டைட்டில் மட்டும் இல்ல, சவுண்ட் ட்ராக், டைட்டில், எடிட்டிங், என்ன சீன் வேணும், காஸ்டியூம், கலர், இதெல்லாம் ஃபுல்லா கலர் பேலட்ல எல்லாம் டிசைட் பண்ணி தான். ஏன்னா ஃபாக்ஸி தான் சினிமாட்டோகிராஃபர். சோ ஒன்ஸ் மோர்ல வர்க் பண்ணோம். ஹரிஷும் இருந்தான். ஸோ அவங்க ஆல்ரெடி கலர் பேலட்லேருந்து காஸ்டியூம்ஸ்லேருந்து, ஏன்னா நவா தான் காஸ்டியூம்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கிளியராக இதுதான் நம்ம பண்ணுறோம், இதுதான் படத்தோட டைட்டில், இதுதான் டே 1, இதுதான் லாஸ்ட் டே, அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பர் வெல் பிளான். டு தி இன்டர்வியூ, லைக் டு தி போஸ்ட் ரிலீஸ், ப்ரீ ரிலீஸ் என்ன பண்ண, இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அங்க வந்திருக்காங்க. போஸ்டர், டீசர் எல்லாமே. சூப்பர். இதுதான் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. ஒரு விஷயத்துல இறங்கும் போது இப்போ இருக்கிற நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் வரும்போது சிசில் ரீல்லாம் கூட கட் பண்ணிட்டு வருவாங்க. அது ரொம்ப அட்வான்ஸாக பரவாயில்லையே. இப்போ சில நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிச் டெக் பண்ணும்போதே முன்னாலாம் வந்து மூட் போர்டு, கலர் டோன் அப்படின்றலாம் தாண்டி ஃபுல் ஸ்கெட்சாகவே ஒரு ஹோல் படத்தையே அவங்க ஏஐ வச்சு யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த டைமில் இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் ஸ்கிரிப்டிங் கேட்கும்போது இந்த ஏஐலாம் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள் எவ்வளோ எவால்வ் ஆயிருக்காங்க. நரேட் பண்ணும்போது மியூசிக்கோட தான் எல்லாம் நரேட் பண்ணாரு. ஸோ இங்கே இந்த மூட் இருக்கும், இதுதான் இந்த சீனில் நடக்கிற விதம், ஹி ஹேட் ஸ்கெட்சஸ் ரெஃபரன்ஸில் இருந்து. பட் டுடேஸ் டிரெக்டர்ஸ் எல்லாருமே ஐ திங்க் சூப்பர் ரெடியாக தான் வராங்க. ஏன்னா ஒரு பிச் டெக்லேருந்து ஐ திங்க் மூட் போர்ட்லேருந்து இதுதான் அவங்களோட விஷ் லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ்லேருந்து அப்படி தான் வந்து கதையை நரேட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சினாப்சிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற இது இருக்குது. பட் whoever I've met அப்படி தான் இருக்காங்க. I think especially first time directors, ஆமா, அவங்களுக்கு there is this drive, like maximum எப்படி அந்த படம் செல் பண்ணும், present பண்ணும், அந்த மாதிரி தான் அவங்க வரும். So there is music, there is visuals, they sometimes like get so excited they start acting about certain scenes and all. It's very exciting to watch.
but everybody has their own way of narration. Some people prefer just sitting down silently and like talking about the film and giving a gist of the character, then giving a 2-hour narration, or like you said, like 6-hour narration. Yes. Yeah. 8 6 hours. hours. 8 hours 8 hours narration. narration. படம் பார்த்தாலே 3 மணி நேரம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. 8 மணி நேரம். இப்போ ரீசனா வந்து சொன்னேன் 4 hours first half, அடுத்த நாள் 4 hours second. எப்படி ஒரு வார்த்தைக்கும் வந்துட்டு கேப் விட்டு கேப் எனக்கு புரியல எப்படி அது 8 hours. வெரி வெரி டீடைல்ட் Detailed narration. narration, yeah. இது 8 hour. அப்ப நீங்க நிறைய பிளாக் காஃபி அண்ட் எல்லாமே கையில ரெடியா வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம பார்த்து வேற சொல்ல வேண்டியதா இருக்கு. பட் we are humans போது 8 hours இப்ப நாம உட்காந்து 8 மணி நேரம் பேசுறோம் அப்படின்னாலே அது என்ன ஆகும்? இல்ல பட் ஆஷிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டு பி வெரி ஆனஸ்ட், யூ நோ மேபி பீப்புள் எல்லாம் வெட்டியா இருக்கலாம் அதனால தான் கேக்குறேன். அதெல்லாம் கிடையாது. பட் ஃபார் மீ, நான் இது ஐ திங்க் முன்னாடி நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த 20 மினிட்ஸ்ல நான் கதை சொல்றேன் எனக்கு புரியாது. சத்தியமா எனக்கு அது புரியாது. வெறும் சினாப்சிஸ் குயிக்கா சொல்லுங்க. எனக்கு குயிக்கா சொல்லுங்க. எனக்கு ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் ஃபோன் பண்ணா கேட்பாங்க ஒரு 20 மினிட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் கிவ் மீ 20 மினிட்ஸ். 2 days கூட எடுத்துக்கோங்க. எனக்கு ஆமா, யூ டேக் த டைம் பிகாஸ் பிஃபோர் அந்த காரம் எல்லாம் நான் இது நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். ஒரு டைரக்ட் ஆக்டர் வீட்டுக்கு போகும்போது அவர் டேபிள்ல நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருந்தாங்க, நிறைய ஸ்கிரிப்ட்ஸ். அப்போ நான் ஜஸ்ட் ட்ரைங் ஆடிஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அது பார்த்து ஐ வாஸ் லைக், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி அதுலேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் எங்கள்கிட்ட வந்து அது நல்லா இருக்குமே, நான் அப்படி நினைச்ச நாட்கள் இருக்கு. சூப்பர். இப்போ எவ்வளவு pitch deck So now finally when pitch decks and narrations are coming, I think on the directors I need to give that time, which is very very important. So if they take that 4 hours 8 hours, I don't mind. Maybe people can say, oh, okay, எனக்கு சும்மா சீனுக்காக சாரி அதெல்லாம் எனக்கு கிடையாது. I don't have that. I'll be like, you take how much, see first அவங்க நரேட் பண்ணும்போது அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும். ஏன்னா lot of them will come in pressure. அவங்களுக்கு வீட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல, ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியல, ஆர் மேபி பர்சனல் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கலாம். அவங்கள கம்ஃபர்டபுள் அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு அப்புறம் உட்காந்து கதையை கேட்டு, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே மீட்டிங் மீ ஆல்சோ. ஸோ அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் வரணும்ல. மேபி நரேஷன் முடிச்சதுக்கப்புறம் இல்லை நீங்கள் என் கதைக்கு செட் ஆகலன்னா அவர் ஃபீல் பண்ணலாம். நான் அவங்களோட கதை கேட்டு இல்லை பிரதர் இந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகலன்னு சொல்லலாம். ஸோ ஐ திங்க் தட் கம்ஃபர்ட் யூ நீட் டு கிவ், அண்ட் அது அந்த 20 மினிட்ஸ்ல கிடைக்காது. ஸோ இஃப் தே டேக் த டைம், ஐ ரியலி டோன்ட் மைண்ட் கிவிங் த டைம் ஃபார் நரேஷன். எனக்கும் அதுதான். என்னன்னா I know the other side. அப்பா is a writer. So I know that pressure. அவங்க எவ்வளோ ப்ரெஷர் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும், அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்க வரும்போது அவங்க கம்ஃபர்டபுளாக வச்சு how they want to do it, I let them. Like if you want to take this much time, I'll see if I can give them that time, and then I'll give it to them. And that's also part of our job, right? Like to sit and listen to narration and give the feedback அதெல்லாம். So எனக்கு அது I have no problem in giving that time. ஓகே. இல்ல சூப்பர். ஏன்னா சில பேர் வந்து என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு ஷூட்டிங் நீங்க வந்து கமிட் ஆயிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து ஓகே அந்த டேரக்டர் வந்துருங்க, நம்ம வந்து கேர்வேன்ல லஞ்ச் டைம்ல கேட்டுருவோம் அந்த மாதிரி. இல்ல ஐ டோன்ட் டு தட். எனக்கு அது சரியான ஒரு I won't eat coffee. Yes, I'll have my black coffee, but in the சாப்பிட்டு நீங்க கதை சொல்லுங்க. I just think it's very disrespectful, Ashik. ஏன்னா அதான் சொல்றேன், I have come from the அந்தகாரம் ஸ்கூல்ல. ஸோ அங்கே இருந்து அவர் பதிலா கேள்விப்பட்ட ஒரு வேன் வச்சிருப்பாராம், அதுல வந்து கேமரா செட்டப் போட்டு கால் ஷீட் டைமே இல்லை. ஓகே, அப்படி இருக்கும்போது தான் அந்த ஃபுல் டெடிகேஷனும் இருக்கும்போது தான் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஐ திங்க் ப்ராப்பரா ஒரு இடத்துல மீட் பண்ணி we listen to the story. மேபி அவங்க ஆஃபீஸா இருக்கலாம், or we meet at a coffee shop and we listen to the narration. இது கேரவேன்ல நரேட் பண்றது, see also because it will be disturbing. இப்போ நம்ம கான்சரி ஷூட் பண்றோம், இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சரி இங்கே வாங்க கதையை நரேட் பண்ணுங்கன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணணும். ஆர்டிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணுவோம். அண்ட் யூ ஒர்க்கிங் வித் சீனியர் ஆக்டர்ஸ், அவங்களோட டைம் ஒன்று இருக்குல்ல. அண்ட் ப்ளஸ் ஓகே இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு 10 மினிட்ஸ் நான் ஷார்ட் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் அவங்களோட ஃப்ளோ போயிடும். ஸோ நோ, ஐ டோன்ட் டூ தட். நெவர் இன் அ மூவி ஸ்பாட் இல்லை கதை கேட்குறது. நைஸ். அண்ட் இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியா இதில் ஈஸியாக கிரிட்டிசைஸ் தாண்டி இப்போ ரீசெண்டாக ஒரு ஆக்ட்ரஸ் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்னென்னா இந்த நெகட்டிவ் பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்டுட்டோம் அப்படின்னாலுமே அதை வந்து ஓகே, அது வந்து இப்போ ரீசெண்டாக மகேந்திரன் கூட வந்து அந்த சோலார் சிஸ்டம்னு ஏதோ சொல்லிட்டான்றக்க ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலும் அவரை பற்றின ஸ்பெகுலேஷன்ஸ், அதை நிறைய பேர் வச்சு அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறன்ற மாதிரிலாம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்டராக நம்ம வந்து ஒன்றுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம், ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும்ன்றது. இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸாக இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கா? I think so. Today you have to be very careful about நீங்க பேசுற விஷயமா இருக்கட்டும், or the way you see, because either ways அடிப்பாங்க. நீங்க இது சொன்னாலும் it is ஆமா. பட் பர்சனலி நான் என்ன பண்ணேன், I am away from social media. நான் அவ்வளோ யூஸ் பண்றது இல்லை. I don't
அஃப்கோர்ஸ் மூவி ப்ரமோஷன் டைமில் கண்டிப்பாக நான் இது பார்ப்பேன். பட் உட்காந்து கமெண்ட்ஸ் படிக்கிறதெல்லாம் நான் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அனுப்புவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அம்மா அப்பா டெஃபினெட்லி நீ எதுக்கு இப்படி பேசினேன் இது பார் நான் அவங்க சொல்லுவாங்க தவிர்த்து. பட் எஸ் இஃப் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஐ டெஃபினெட்லி டேக் இட். இப்போ என்னோட படத்தில் என்ன பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, உங்கள் வாய்ஸ் எங்களுக்கு டைலாக் சரியாக புரியலன்னு சொல்கிறாங்கன்னா ஆல் தட் ஐ வில் ட்ரை அண்ட் மேக் எஃபர்ட் அண்ட் ஐ ரெஸ்பாண்ட் டு தட் ஆல்சோ ஆன் சோஷியல் மீடியா. அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஐ டெஃபினெட்லி டேக் தட் ஃபீட்பேக். ஐ rather be honest about everything. அது இருக்கு. ஆனா the use of words I obviously have to be right because இது ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் நம்ம பேசுகிற விஷயந்தான் அங்கே இங்கே கட் பண்ணி தான் சோஷியல் மீடியாவில் வரும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆன் ஹவு பீப்புள் பிளேஸ் வாட் வி சே. So, but other than on that level, if there is a noise, I rather ignore it because you know what you're saying, right? But if there are some things that I said that has come out wrong, obviously I'm accountable for it, and then I'll see how I can figure it out, rectify அந்த மாதிரி. But இந்த மாதிரி comments, negative comments எல்லாம் I don't dive into it so much. Then again, like I have my critiques around me, like family alone, friends alone. They are always there to if I have done something wrong, they will be like, no, that was not right what you said. Okay. So எனக்கு அந்த ஒரு backing இருக்கிறனால I'm not really like fully focused on what each and everyone is saying. And also this is also part and parcel of the job that whatever you are putting out, no matter how right you think you are or how best you are performing, there will be something, some noise somewhere, right? அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. யா அண்ட் ஃபைனலாக ஐ வாண்ட் டு ஆஸ்க், இப்போ அந்தகாரம்ல ரெண்டுமே நீங்கள் தான் டப் பண்ணியிருப்பீங்க, அதாவது அந்த கேரக்டருக்கும் இருக்கட்டும் உங்களுக்கும் இருக்கட்டும். ஸோ அது 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 வந்து எப்படி பார்க்கும்போது அது ஒரு தப்பாகவே தெரியல, ரொம்ப கன்வின்சிங்காகவும் இருந்தது. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாருல இப்போ அந்த கிரியேட்டர், இப்போ அவர் சொல்லி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்போ சொன்னீங்களா சார் எனக்கு நான் ஓகே, பட் அதே மாதிரி அவருக்கு பண்ணும்போது அது எதுவும் ஒரு செகண்ட் தாட் இருந்ததா? ஏன்னா அந்த படத்தில் பார்க்கும்போது அது அப்புறம் ஒரு தப்பாகவே ஒரு விஷயம் தெரியல, அந்த ஒரு கேரக்டருக்கு ஹி நீட் திஸ் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ டேரக்டர் சொல்லுவாங்களே கரெக்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஃபுல்லாக நம்பி நம்மளுக்கு ஒரு செகண்ட் தாட் இருந்தாலும் நம்பி பண்ணி சக்ஸஸ் ஆன விஷயம் இப்போ அந்தகாரம் மாதிரி வேற ஏதாவது? இல்லை, லாட் ஆஃப் திங்ஸ் ஆக்சுவலி. பிகாஸ் எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் டயலாக் வந்து ஆன் த ஸ்பாட் எழுதுனது தான் லோகேஷ் சார். ஃபார் எக்ஸாம்பிள் அது எங்கே அதை எங்கே என்ன சொல்கிறது அந்த இடத்துல. ஸோ தென் ஹி ஜஸ்ட் செட் லாஸ்ட் மந்த், சரி ஓகே 5 பேருடா தலை கொண்டு வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லிட்டோம், அப்படிதான் அந்த டயலாக் எடுத்தோம். ஓகே. ஸோ அந்த டைமில் ஐ டோன்ட் திங்க் ஐ டிரெக்டர் உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம், ஏன்னா டைமே இல்லை. நமக்குலாம் அந்த 5 to 6 அந்த கோல்டன் ஹவர்ல முடியும் போது வாங்க 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 வந்து எடுங்க. ஸோ அந்த ஈவன் வித் ஆதிக் ஃபார் தட் மேட்டர் அவர் ரொம்ப கிளியர் இருந்தது, ஜாமியோட இதுதான் திஸ் இஸ் த பாயிண்ட், ஃபுல் ரெட் அண்ட் ரெட் அவுட்ஃபிட்ல தான் வரணும். ஐ செட் ஓகே. சி அது டிரெக்டரோட விஷன். அந்த டைம்ல போய் இல்லை நான் ரெட் பேண்ட் இல்லை. சி ஐ ஹேட் மை டவுட்ஸ் ஃபர்ஸ்ட். அவர் சொல்லும்போது ஃபுல் ரெட் அண்ட் லைக் அதுக்கு ரெட் அண்ட் ரெட்டா பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இஸ் லைக் ப்ரோ நம்பி வாங்க. அதுக்கப்புறம் தென் யூ டோன்ட் வாண்ட் டு தென் ஐ செட் ஓகே ஃபுல் சரண்டர், நம்ம இது பண்ணலாம். ஸோ அப்படிதான். ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் அஃப்கோர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஷார்ட்டுக்கு முன்னாடி தவிர்த்து, பட் ஐ திங்க் யூ ஷுட் ஜஸ்ட் சரண்டர் டு த டிரெக்டர். இது வரைக்கும் அதுதான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் டு நம்ம ஒரு பப்பட்டா போகும்போது அவங்க நம்மள வந்து ஆமாம்மா. பிகாஸ் இஃப் யூ ஆஸ்க், இப்போ ஹரிஷோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், எதை சொல்லுவேன் ஹரிஷ் இந்த மாதிரி பண்ண பண்ணிடலாம் ப்ரோ, பட் அது வேண்டாம் நான் ஆமாம். ஸோ ஹரிஷோட அப்படிதான் இருக்கும். ஸோ வித் எவ்ரி டிரெக்டர் ஐ திங்க் இட்ஸ் வேர் ஒன்லி. ஐ திங்க் ஷுட் ஜஸ்ட் சரண்டர் டு தேர் விஷன். எஸ், அந்த வகையில் கான்சிட்டி 26 ஜூன் 2026 தியேட்டர் நோக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக. ஏன்னா இப்போ வர எல்லா படங்களுமே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு சீரியஸாக இருக்கும் போது ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு படம் பார்க்கணும் அப்படி சொல்லி ஆடியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு பவர் பேக்டு டீமாக ஜாலியாக வரீங்க. ஸோ we are looking forward to witness Con City on 26 June. Thank you so much. And you want to convey something to audience இந்த நேரத்துல சொல்லிடலாம். 26 ஜூனுக்கு Con City ரிலீஸ் பண்ண போகிறேன். I am very sure that family and friends can have a blast in theatre. It is a fun-filled film. There is a lot of wonderful, cute characters that you will love. So you're going to have a great time in the theatres. I hope that everybody watches it. ஸோ கான்சிட்டியில் வந்து எல்லாருமே ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ், ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்களோட ஹாப்பியாக நம்பி தியேட்டருக்கு வரலாம். வடுகரசிமா இருக்கட்டும், யோகி பாபு சாராக இருக்கட்டும், விடிவி கணேஷராக இருக்கட்டும், ஆனபனா இருக்கட்டும், அகில்னா இருக்கட்டும், தம்பி ராமேஸ்வரா இருக்கட்டும், ஷான் ரூடன் மியூசிக்காக வந்து தியேட்டரில் பாருங்கள்.
you will have a lot of fun in theaters. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500 946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.